மதன் விவகாரத்தில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரிடம் காவல்துறையினர் இன்று விசாரணை மேற்கொண்டனர். அது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தியாக செம்மல் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். செம்மல், பாரிவேந்தரிடம் எத்தனை மணி நேரம் விசாரணை நடைபெற்றது குறித்த விவரங்கள் உங்ககிட்ட இருக்கா? பத்மபிரியா, நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி காவல்துறையினர் இன்று காலை முதல் சற்று முன்பு வரை இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தரிடம் விசாரணை நடத்தியிருந்தார்கள். ஏற்கனவே, அதாவது அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே பல மணி நேரங்கள் விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு அவர் தரப்பில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை காவல் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று போலீசார் கேட்டுக்கொண்டதன் இணங்க ஒரு நாள் அவகாசத்தை பல்வேறு நிபந்தனைகளுடன் நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அந்த நிபந்தனைகளுடன் இன்று விசாரணை என்பது நடைபெற்றது. இதில் ஏற்கனவே கேட்கப்பட்ட அதே கேள்விகள் தான் மீண்டும் கேட்கப்பட்டதாகவும் 200-250க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்படுவதாக வரக்கூடிய செய்திகள் தவறானது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த விவகாரத்தில், குறிப்பாக மதன் விவகாரத்தில் என்ன மாதிரியான தொடர்பு பாரிவேந்தருக்கு இருக்கிறது, எஸ்ஆர்எம் குழுமத்திற்கு இருக்கிறது என்பது போன்ற ஏற்கனவே பதிலளிக்கப்பட்ட கேள்விகள் தான் இன்று மீண்டும் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக களத்தில் நமது செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் ரமேஷ் ஆகியோர் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார் தற்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், தற்போது காவல்துறையினர் விசாரணை முடிவடைந்து பாரிவேந்தர் மருத்துவ பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல் அறிவருகிறோம். கள தகவல் என்ன? இன்று நடைபெற்ற விசாரணையில் என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது? செம்மல், சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் பிரகாஷ் கொடுத்திருக்கக்கூடிய இன்று போலீசார் காவலில் விசாரிப்பதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாரிவேந்தர் இன்று காலை 7:30 மாலை 5:30 மணி வரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் காலை 8:30 மணிக்கு எழும்பூரில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்காக இந்த இடத்தில் அழைத்து வரப்பட்டார். அதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக விசாரணைக்காக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூரில் இருக்கக்கூடிய பழைய கமிஷனர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அதற்கு பின்பாக மாலை 4 மணி வரை விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த விசாரணை என்பது ஒரு வழக்கமான விசாரணையாக நடைபெற்றதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே இதற்கு முன்பாக பாரிவேந்தர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக ஏற்கனவே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அந்த விசாரணையின் போதும் பல தகவல்கள் பாரிவேந்தரிடம் பெறப்பட்டது. எனவே அதிலே கூடுதலான தகவல்கள் பெறப்பட்டதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்தனர். அதன் பின்பாக இன்று நடைபெற்ற இந்த விசாரணை என்பது ஒரு வழக்கமான விசாரணையாக ஒரு சில தகவல்கள் பெறப்பட்டதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இன்று நடைபெற்ற இந்த விசாரணையின் பொழுது பாரிவேந்தரை சந்திக்க அவருடைய வழக்கறிஞரும் சந்தித்து பேசியிருக்கிறார். விசாரணை மாலை 4 மணிக்கு முன்பாகவே ஓரளவுக்கு விசாரணை என்பது முடிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக எழும்பூரில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மாலை 4:30 மணிக்கு இங்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இடையில் செல்லும்போது மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு அதற்கு பின்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செம்மல், ராஜ்குமார், இந்த விசாரணை பற்றி பல்வேறு கட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பது போன்ற பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் தரப்பில் என்ன மாதிரியான தகவல்கள் பரிமாறப்பட்டுள்ளன? காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள்? செம்மல், காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படும் பொழுது, அதாவது காலை 8:30 மணியிலிருந்து இங்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையின் போது முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே போன்று விசாரணை என்பது ஒரு இயல்பான வழக்கமான நடைமுறையான விசாரணை நடைபெற்றதாக காவல்துறையில் சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த வழக்குக்கான விசாரணை ஏற்கனவே இவர் கைது செய்யப்படும் பொழுது விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். அந்த விசாரணையின் போதே பல மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுதே பல தகவல்கள், ஏற்கனவே இந்த வழக்கின் தொடர்பாக பல தகவல்கள் பாரிவேந்தர் தரப்பிலிருந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விசாரணை ஒரு வழக்கமான விசாரணையாக மேற்கொண்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த வழக்குக்கான விசாரணை அதிலிருந்து ஒத்துழைப்பும் வழக்கமாக கொடுக்கப்படுவதாக பாரிவேந்தர் தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார்கள். செம்மல்,
ராஜ்குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நமது செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ், தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அழைத்து வரப்பட்டிருக்கிறாரா? அங்க இருக்கக்கூடிய தகவல் என்ன? உங்களோடு இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் இருக்கிறார்களா? பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்த்தரப்பின் தரப்பால் வைக்கப்படுகின்ற நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகளின் விளக்கம் என்னவாக இருக்கிறது? தற்போதைய நடைமுறை என்னன்னு சொல்லுங்க ரமேஷ். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலே பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். இங்கே ஏராளமான ஐஜேகே கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர் நம்மிடம் இருக்கார். குறிப்பாக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜேந்திரன் நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே இது ரொம்ப பேசிட்டு வரீங்க. இது உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீதிமன்றத்தில் இந்த வழக்கை முறையாக சட்டப்பூர்வமாக சந்திக்கின்ற மன உறுதியோடு டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இருக்கிறார். மதன் அவர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய மாணவர்கள், அந்த குடும்பம் எந்த நிலையிலேயும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற சமுதாய உணர்வோடு அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கின்ற அளவிற்குத்தான் நாங்கள் நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அதற்கான பொறுப்பாளராக தன்னை டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பணத்தை செலுத்துவதன் மூலமாக அவர் குற்றத்தினுடைய எந்த நிலைக்கும் அவர் தன்னை நெருக்கிக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பதட்டம் ஏற்படக்கூடாது, பாதிக்கப்பட்ட அந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக அவர் இவ்வளவு பெரிய சுமையை தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த நிலையிலேயும் சட்டப்பூர்வமான அளவிற்கு மிக துணிச்சலோடு, உறுதியோடு, உள்ள வலிமையோடு இந்த வழக்கை சந்திக்கின்ற ஆற்றல் டாக்டர் பாரிவேந்தர் அவரிடத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த 30-35 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய கல்வித்துறையில் இருக்கின்ற அனைத்து சட்டங்களுக்கும் நிர்வாக ரீதியான அனைத்து முறைகளுக்கும் உட்பட்டு இந்த மாபெரும் வளர்ச்சியை அவர் எட்டியிருக்கிறார். இந்த வளர்ச்சி என்பது ஓரிரவில் அவர் எடுத்து வைத்த அடிகள் அல்ல. இது படிப்படியாக ஒரு நாளும் சிந்தித்து தமிழகத்தினுடைய கல்வித்துறையில் நவீன வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் மத்தியில் நம்பிக்கை உணர்வினை ஊட்டி இந்த ஒரு நிலைக்கு அவர் தன்னை ஆளாக்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் எந்த ஒரு கல்லூரியும் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் பல துறைகளுக்கு மாணவர்கள் வரவில்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து துறைகளிலேயும் மாணவர்கள் சேர்க்க முடியவில்லை என்று திருப்பி அனுப்புகின்ற நிலைதான் இந்த ஆண்டும் கூட இருந்திருக்கிறது. மதன் விவகாரத்தில் இவங்க பாரிவேந்தர் தரப்புல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்கிறது? குறிப்பாக மதனுடைய தாயாரிடம் விசாரிக்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த புகார் எல்லாம், பாரிவேந்தர் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகார் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது? எங்களுக்கு இது சம்பந்தமான மிகுந்த மன வருத்தம் உண்டு. மதனுடைய தாயார் சார்பாக, மாணவர்களுடைய சார்பாக கொடுத்திருக்கின்ற அனைத்து வழக்குகளிலேயும் அவர்கள் ஒரு புலனாய்வை, ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அதை மறுக்கவில்லை. அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளிலேயும் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் எஸ்ஆர்எம் குழுமத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கோரிக்கை, நீதிமன்றத்தில் நாங்கள் வைத்த பிரேயர் எல்லாம் இன்னமும் கூட அது ஒரு அடியை கூட அது தாண்டவில்லை. குறிப்பாக மதன் அவர்கள் காணாமல் போய்விட்ட இந்த 3 மாதங்களாக அவர் குடும்பத்தை சார்ந்த யாரிடமும் அவர்கள் விசாரிக்கவில்லை. மதனுடைய நண்பர்கள் என்று சொல்லப்பட்டவர்களிடத்திலே அவர்கள் விசாரிக்கவில்லை. மதனுடைய உறவினர்கள் அவர் எங்கெல்லாம் செல்வார் என்கின்ற எந்த இன்வெஸ்டிகேஷனுடைய அந்த பாதையும் அவர்கள் ஒரு வகுத்துக் கொள்ளவில்லை. ஒரே ஒரு இலக்கு, மதன் காணாமல் போய்விட்டார், எனவே அதற்கு பாரிவேந்தர் தான் காரணமாக இருப்பார், எஸ்ஆர்எம் நிறுவனம் தான் காரணமாக இருக்கும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் சென்று கொண்டிருக்கிறது. நீங்க 69 கோடி ரூபாய் கொடுக்க தானாக முன்வந்ததற்கான காரணம் என்ன சார்? 69 கோடி ரூபாயை நாங்கள் கொடுக்க முன்வந்திருப்பது என்பது இந்த சாட்டப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டிற்கு நாங்கள் ஏதோ ஒப்புதல் அளித்து விட்டதாக, அதை நாங்கள் ஒத்துக்கொண்டதாக சில ஊடகங்களில் சில பேரிடத்தில் வெளியிலே அது பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. அது எல்லாம் உண்மை. டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் மாத்திரமல்ல, அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர். தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான எண்ணற்ற இளைஞர்களுடைய எதிர்காலத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு தலைவர். அனைத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுடைய தலைவராக தன்னை கருதி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் அவர்கள் யாரிடத்தில் கொடுத்தார்களோ தெரியாது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட 100 குடும்பங்களைச் சேர்ந்த அந்த பெற்றோர்களுடைய தவிப்பிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருதி
வழக்கு அதே போலவே காவல்துறை நீதிமன்றத்தினுடைய பதட்டத்தை தணிக்கின்ற வகையில் இந்த 69 கோடி ரூபாயை நான் அளிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கப்புறம் நீதிமன்றம் தன்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்யும், காவல்துறை தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடரும். அதற்கப்புறம் அந்த மதன் உயிரோடு இருந்தால், அவர் கண்டுபிடிக்கப்பட்டால், அவரை நேர்நிலை நிறுத்தினதுக்கு அப்புறம் அவர் இந்த பணத்தை யாரிடத்திலே கொடுத்தார் என்கின்ற வழக்கு விவரங்களை எல்லாம் வந்ததற்கப்புறம் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். கண்டிப்பாக இந்த 69 கோடி ரூபாய் என்பது அந்த மாணவர்கள் எந்த விதத்திலையும் பதட்டப்பட வேண்டியதில்லை, அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் குடும்பத்திற்கு நாங்கள் பாதுகாவலனாக, ஒரு குடும்ப தலைவனாக இருந்து நான் அவர்கள் குடும்பத்தினுடைய அந்த துயரகரமான சூழ்நிலையில் நான் என்னை ஆட்படுத்திக் கொள்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த 69 கோடி ரூபாயை நாங்கள் தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறோம் ஒழிய இதற்கும் குற்றச்சாட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆரம்பத்தில் 115 பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 14 பேர் தான் இதுவரை கோர்ட்டுக்கு வந்துட்டு சொல்றாங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்து வருவதற்கான காரணம் என்ன சார்? இல்லை, எங்களுக்கு அந்த விவரம் எங்களுக்கு தெரியாது. என்னென்றால் அது அதை மாணவர்களுடைய சார்பாக, அவர் பெற்றோர்களுடைய சார்பாக வேறு ஒரு வழக்கறிஞர் அதை கையாளுகிறார். மதன் அவர்கள் அந்த வாட்ஸ்அப்பிலே அனுப்பிய செய்தியின் பிரகாரம் 108 மாணவர்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை தருகிறார். இந்த 108 மாணவர்களுடைய படத்தை நாங்கள் வசூலித்திருக்கிறோம் என்று சொல்லி, ஆனால் நீதிமன்றத்திலே முறையாக அணுகியவர்கள் ஒரு 14 பேர் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் கூட இந்த தொகையின் மூலம் அவர்களுடைய குடும்பம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். நீங்க பேசுறதை கேட்டிருப்பீங்க. அதாவது பல்வேறு காரணங்கள், அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை நம்மளோட பட்டியலிட்டிருக்கிறார் செம்மல். ரமேஷ், இதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் 69 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் ஒப்புதல் தொகையாக செலுத்துவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பதன் மூலமாக அந்த குற்றத்தை 69 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருப்பதாக அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி தொடர்ச்சியாக பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு அவர்கள் தரப்பில் என்ன மாதிரியான பதில் சொல்லப்படுகிறது? தற்போது ஐஜேகே அந்த கட்சி நிர்வாகியிடம் கேட்டீர்கள். பாரிவேந்தர் தரப்பு வழக்கறிஞர்களின் விளக்கம் என்னவாக இருக்கிறது ரமேஷ்? இது போன்ற சம்பவங்களிலே இது போன்ற ஒரு பெரிய நிறுவனம், நம்பிக்கை ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய SRF போன்ற நிறுவனம் இது போன்ற ஒரு பிரச்சனைக்கு வரும் பொழுது தானாக பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் பார்ப்பார்கள். இதை ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கார், மதன் என்பவர் மூலியமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது ஒரு பைசல் பண்ற, குறிப்பாக டெபாசிட் என்று தான் சொல்கிறார்கள். அதாவது இது நாங்கள் குற்றம் செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. அதாவது நாங்கள் இந்த தொகையை நாங்கள் டெபாசிட் செய்கிறோம், நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது யார் குற்றவாளி என்று தெரிய வரும். அந்த தொகையை அப்பொழுது அந்த குற்றவாளியிடம் அந்த தொகையை வசூலித்து செய்து கொண்டு இந்த தொகையை எங்களுக்கே கூட நீங்கள் கொடுத்து விடலாம் என்ற அடிப்படையில் இந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது செய்யப்பட்டிருக்கிறதாக ஐஜேகே நிர்வாகிகள் சார்பில் சொல்லப்படுகிறது. இது குறித்து ஏற்கனவே நீதிமன்றம் அந்த சம்பந்தம் அரசு தரப்பிடமும் மாணவர்கள் தரப்பிடமும் விளக்கம் கேட்டிருக்கிறது. அவர்கள் நாளைக்கு திரும்பியும் அந்த ஜாமீன் மனு குறித்து விசாரணை வர இருக்கிறது. அதிலே அவருடைய பதில் ரிப்ளை மனு வர இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த தீர்வு ஏற்படும் என்ற அந்த நோக்கில் செல்லக்கூடியதற்கு என்ன மாதிரியான விடை இருக்கும் என்பது நமக்கு தெரிய வரும். செம்மல், கண்டிப்பா ரமேஷ், நேற்றைக்கு கூட நீதிமன்றத்தில், அதாவது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி இந்த வைப்பு தொகை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். இந்த வைப்பு தொகை உடனடியாக மாணவர்களுக்கு தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது அந்த கோரிக்கை மறுத்திருக்கக்கூடிய நீதிபதி, வைப்பு தொகை என்பது ஒரு வழக்கு நடைபெறும் போது ஒரு வகையான உத்தரவாத தொகை என்றுதான் அதை நாம் பார்க்க வேண்டும். யார் இந்த பணத்தை பெற்றிருக்கிறார்கள், யார் இதில் மோசடி ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த புலனாய்வு முடிந்து அதனுடைய இறுதி தீர்ப்பு வந்த பிறகுதான் இதை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் முடிவு செய்யலாம். அதற்கு முன்பாக கொடுக்க முடியாது என்று நேற்றைக்கே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த வைப்பு தொகையாக செலுத்தக்கூடிய அந்த 69 கோடி ரூபாயை மாணவர்களுக்கு தர வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரித்திருக்கிறார்கள். இதன் மூலமாகவே வைப்பு தொகை ஏன் செலுத்தப்பட்டது என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கிறது என்று நாம் நம்பலாம். ரமேஷ், இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் பாரிவேந்தர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னு சொல்லுங்க ரமேஷ். ஏற்கனவே அவருக்கு கடந்த வியாழன் அன்றே நீங்கள் சொன்னது போல கடந்த வியாழன் 25ஆம் தேதி நீண்ட நேரம் 10 மணி நேரத்திற்கு மேலாக நள்ளிரவிலே அவர் ஒத்துழைப்பு செய்தார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை செய்தார். குறிப்பாக இந்த விசாரணை அதிகாரி கூடிய ராதாகிருஷ்ணன் கூட சொல்லியிருந்தார், ஒத்துழைப்பு கொடுத்து வருவதாக செய்தித்தாள்களாம் செய்தி வந்தது. இந்த நிலையில் அந்த விசாரணை என்பது முடிவு பெற்று அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை பிரச்சனை இருக்கிறது. கடந்த முறை கூட பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு உயர்தர சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சோதனை எல்லாம் செய்யப்பட்டது. ஏற்கனவே ஆஞ்சியோ செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் திருப்பியும் அவருக்கு அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு மேலாக அவர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். மீண்டும் இது வழக்கமான ஒரு நடைமுறை தான். ஒவ்வொரு முறையும் இது போன்ற போலீஸ் காவல் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது போன்ற மருத்துவமனைகளே சான்றிதழ் பெற்று வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் அவர் தற்பொழுது ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கிறதா சொல்ல வருகிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே இங்க இருக்கக்கூடிய 11வது நீதிபதி பிரகாஷ் முன்பு ஆஜர்படுத்த இருப்பார். மீண்டும் நாளை அவர் கொடுத்த அந்த ஜாமீன் மனு குறித்தான விசாரணை வர இருக்கிறது.
செம்மல். ரமேஷ் மற்றும் ராஜ்குமார் கள தகவல் இழந்தீங்க, நன்றி. பத்மபிரியா, தற்போது ஐஜேகேனுடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் இன்றைக்கு போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடித்து மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தருணத்தில் ஐஜேகேனுடைய, அதாவது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பு விளக்கத்தை பார்த்தோம். தொடர்ச்சியாக அடுத்து SRM குழுமத்தினுடைய விளக்கம் மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்து செய்திக்குள் பார்க்கலாம். இனி உங்களிடம் பத்மபிரியா. செம்மல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.